ஹாய் கைஸ், வெல்கம் பேக் ஹேமா டெக் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட்டு 17 தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன்ஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 16 ரிவிஷன்ஸ் பார்த்துருக்கோம். இது 17வது ரிவிஷன். ஸோ இதுலேயும் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோல் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாத, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி. பாக்சைட்டை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? பாக்சைட்டை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஒடிசா. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர். கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியர். காஃபி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? கர்நாடகம். காஃபி உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் கர்நாடகம். அவனி சிம்மர் என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? அவனி சிம்மர் என்ற பட்டப்பெயரால் அழைக்கப்படுபவர் சிம்ம விஷ்ணு. மருந்துகளின் இளவரசி யார்? பென்சிலின். புற்றுநோயை குணப்படுத்த பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்புகள் கோபால்ட் 60. ஆக்சின் என்ற ஹார்மோனை கண்டறிந்தவர் பென்ட். யுனிவர்சல் டோனர் என அழைக்கப்படும் இரத்த வகையை சேர்ந்தவர்கள். யுனிவர்சல் டோனர் என அழைக்கப்படும் இரத்த வகையை சேர்ந்தவர்கள் ஓ பிளட் குரூப் இருக்கவங்க. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது எது? வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக் நீர் சந்தி. வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைப்பது பாக் நீர் சந்தி. புவி மைய கோட்பாட்டை கூறியவர் தாலமி. புவி மைய கோட்பாட்டை கூறியவர் தாலமி. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நிதி என அழைக்கப்படுவது. தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படுவது சாம்பசி. வாழ்வாதார நதி சாம்பசி. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? குஜராத். பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு. பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு 2016 ஆண்டு. பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தலைமை ஆணையர் யார்? சந்திரமௌலி அவர்கள். சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? காத்மாண்டு. மாம்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படுவது எது? மாம்பழத்தை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படுவது கால்சியம் கார்பைட். பாளையக்காரர்களை போலிகார் என்று அழைத்தவர்கள் யார்? பாளையக்காரர்களை போலிகார் என்று அழைத்தவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். செயற்கை மலையை உருவாக்க பயன்படும் வேதிச் சேர்மம் எது? செயற்கை மலையை உருவாக்க பயன்படும் வேதிச் சேர்மம் சில்வர் அயோடைடு. அடுத்த கேள்வி, அடர்த்தி குறைவான உலோகம் எது? சோடியம் பொட்டாசியம். அடர்த்தி குறைவான உலோகம் சோடியம் பொட்டாசியம். எலுமிச்சை சாறின் pH மதிப்பு என்ன? எலுமிச்சை சாறின் pH
pH மதிப்பு 2. ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். ஆளுமை ஹார்மோன் எனவும் அழைக்கப்படும் ஹார்மோன் எது? ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது தைராக்சின். தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு 1952. இரண்டாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம். வைசாலி. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அயோத்தியதாசர். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர் அயோத்தியதாசர். தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம் சென்னை. இரத்தத்தை உறைய செய்ய பயன்படுவது. இரத்தத்தை உறைய செய்ய பயன்படுவது காப்பர் சல்பேட் CuSO4. கடைசி கேள்வி, நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் லவாய்சியர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி.